திருப்பூர் திருப்பூர் தோட்டம் யார் வச்சிருக்கா? தோட்டம் தோட்டம் யார் வச்சிருக்கா? ஆனா எந்த ஊரு தோட்டம் வச்சிருக்கா? கோர்ட்டு நீதிமன்றத்தில் எது குழப்பம் இருக்கா? காரணம் இருப்பாங்க. அஜய் சுதாகர் வச்சு கட்டு போயிட்டேன். இன்னொரு காரணம் சொல்லலாம். உட்காரலாம். முடியாதவங்க பக்கத்துல வரலாம். கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்கு செல்லுகிற மார்க்கத்திலே மாரியம்மன் ஒரு தெய்வம் இருக்கா? அங்க இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல சிவனுடைய ஆலயமும் ஒரு பக்கம் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி போனா எம்பெருமான் வெங்கடாஜலபதியும் ஒரு பக்கத்துல வாராடு. ஒரு முறை காண்பிட்டு திருப்பூர் அவங்களுக்குலாம் இப்போ தோட்டம் சம்பந்தமான விஷயங்கள்ல பல்வேறு குழப்பங்கள் தோன்றி மனவேதனையிலிருந்து விடுதலையாகி இப்ப பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை கூட மறந்து வச்சிருக்கீங்க. இப்ப பிள்ளைகள் வாழ்க்கையை சரியாக்கி தெளிவாக்கி இருந்தா போதுங்களா? அவனுக்கு உங்களுக்கு துன்பம் இல்லாம காப்பாற்றித்தாரேன். கண்ண முடித்தாங்க. மனைவியுடைய ஆரோக்கியத்தையும் சரியாக்குத, உங்களுக்கு வருமானத்தையும் வழிபடுத்த. கர்மதாமிக்கு திருப்பூர் எல்லை தொழில் தொடர்பாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்னப்பா வேணும்? வேணும். பழனிமலைக்கு போறேடா. இப்ப நாளைக்கு முன்னால முருகன் அனுபவிச்சிருந்தியா? நான் வந்தோடனே வந்தார நீ போகாம இருக்கு குற்றம் தானடா. வேண்டுதல் எல்லாம் இருக்கு, நிறைவேற்ற வேண்டிய இருக்கு. காரணம் வா. சுவாமியே பக்கத்துல வேணாம் தம்பி. தைப்பூசத்துக்கு உட்பட உனக்கு நிறையான ஒரு வேலையை வாங்கித்தாரேன். இழந்து போன பணத்தெல்லாம் வேண்டித்தாரேன், வெற்றியாகித்தாரேன். நீ விரும்புறபடி கல்யாணம் நடக்கணுமா? எப்படா நடக்கணும்? எப்படியோ கல்யாணம் நடந்தா போதும். அம்மா எடுத்துக்கிடுவாளா? போற வேலையை வாங்கித்தாரேன், வெற்றியாக முத மாதம் சம்பளத்தை கோயில் உழுந்து போட்டு சந்தோஷமா கர்மசாமிக்கு. அப்படியா? வீட்டுல உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? புரியல. காரணம் நல்ல 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 மனதாக பறி கொடுக்கிறேன். வரலாம். திருப்பூர் எல்லையோடு தாண்டி போகுது உங்க இடம். சொந்த வீடா? உங்க தெய்வம் எங்க இருக்கு? இந்த ஏரியாவில் உலகம் தான் போகுது இடம். கண்ணாடிக்கா பாப்போம். வராத நெல்லு காரணம் வரலாம். வரலாம்ப்பா. உன்னுடைய கட்டு
கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். சனி பகவானுடைய கோட்டத்தின் காரணத்தினால் பையனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டு இரவில் உறக்கமில்லாத துயரமும் வீட்டில் ஓரிடத்தில் அடங்கியிருக்க முடியாத குறைபாடும் இப்பொழுது நடந்துவிட்டது. அவனுடைய உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயனிலையும் இப்ப தோன்றிக்கிட்டு அவனை திருத்தி தெளிய முடிந்திருந்தா போதுங்களா கால் இருக்கலாம். மாரியம்மனுக்கு வேண்டுதலை ஒண்ணு இருக்குடா தம்பி. வெற்றியாகி தர தீபங்களுக்கு விளக்கு எடுத்து கொடுத்து ஜெயிக்கிறேன் பயணமான கர்மதாமிக்கு அதே திருப்பூர் எல்லை. ஆமா அப்படியா கேட்டு பாக்குறேன். தன்னுடைய பணம் நஷ்டம் சம்பந்தமான மனவேதனை அடைந்து விட்டார். பணம் நஷ்டம் கண்டுபிடிக்கலாம். உள்ளுக்கு வரேன் கருப்புசாமி. ஆமா சரி இன்னொரு தடவை கால் வரலாம். 3.25 ஆண்டுகளாக தொழிலில் மனவேதனையும் கடன்களும் ஏற்பட்டு இருக்கிற இடம் சம்பந்தமான குழப்பம் நடந்து சட்டப்படி நம்மளை விட்டு கைவிட்டு போயிருமோ என்னும் ஒரு மனக்கலக்கத்தில் என்னை நீ பார்க்க வந்திருக்கிறாய். வரலாம் காப்பாய்த்தார அந்த வீடு மாத்திரம் உன்னை விட்டு விலகாம காப்பாத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? ஜெயிச்சுட்டாரேன். ஒருத்தருடைய உதவியில பணம் கிடைக்கும் காப்பாத்துறேன். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.5 ஆண்டு காலங்களாக சனி பகவானுடைய கிரகனுடைய நிலைகளால் தம்பிக்கு தொழில் சொந்தமாக எந்த முயற்சி எடுத்தாலும் உள்ளத்தில் வேதனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு. இதனால சில இடங்களுக்கு சென்று சில இடங்கள்ல இருந்து காலங்கள் ஓடிச்சே தவிர கருத்தாக நிலையாக ஒரு பலன் கிடைக்கவில்லை. உண்மையான காலம். என்னைய நம்புதியாடா நீ? அப்படியா உண்மைக்கு நம்புறியா? நான் ஏன் அப்படி நீ நம்பலாம் அந்த கேள்வியா உங்ககிட்ட கேட்க போறேன்? கேட்டேன் அப்பா நினைக்க நீ என்னைய நம்பினால் நான் எதுக்கு உனக்கு இந்த கேள்வி ஒண்ணு கேட்க போறேன்? கேட்டதுல அர்த்தம் இருக்குமா இருக்காதா? இருக்குங்களா? நீ ஒண்ணு காரணம் கர்மதாமிக்கு வாடா வா. 2025 நிறையான வேலை கிடைக்கும். நீ நினைத்தபடியே உன்னுடைய இல்லற வாழ்வும் அமையும். சிறப்போடு பார்க்க வேற என்னப்பா வேணும்? உடல்நிலையை சரியாக்கித்தானே ஜெயிச்சுட்டான். கொஞ்சம் கண்டுபிடிக்காம சக்தியே இந்த கனியை சாப்பிட்டுதான் ஜெயிச்சுட்டான். 3 மாதம் கர்மசாமிக்கு 3 4 இல்ல 3 எத்தனாவதுடா? கரெக்டாவே வெளிப்பாடு பண்ணல.
இன்னொரு தடவை கால் விட்டு வரலாம். உன்னுடைய கடன்களை எல்லாம் தீர்த்து தெளிவு பண்ணி தாரணும்னு சொன்னேன். கொஞ்சமா கடை தேறி ஒரு தெளிவுக்கு வந்திருக்கிறேன். அதே மாதிரி பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கும் வேலைக்கும் ஒரு வழிவகுக்கணும். இந்த தை மாதத்திலிருந்து அது தெளிவாகும். இப்போதைக்கு நிறம் சம்பந்தமான குழப்பத்தை தீர்த்து தெளிவாக்கித்தாரேன். வேற என்ன வேணும்? கர்மதாமிக்கு திருத்துறை பூண்டி. என்ன பூண்டி? திருத்துறை பூண்டி. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா, உனக்கு வாக்கு சக்தி கிடைக்கும்னு உனக்கு ஜாதகத்துல இருக்காடா? வாக்குஸ்தானத்துல கிரகம் என்ன கிரகம் இருக்கு? சனி கேது. நீ என்ன லக்கணம்? ரிஷபம். மிதுனத்துல சனி பகவான் இருக்கார், கேது இருக்கார். அப்ப தனுத்துல ராகு இருக்கா? 1 2 3 4 5. சனியும் கேது இருந்தா சன்னியாச யோகம்னு சொல்லிட்டாங்கன்னா உனக்கு பொண்டாட்டில இருக்காடா? சன்னியாசமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பாத்தியா, நம்மளும் ஜாதகத்துல கொஞ்சம் பக்தி சொல்லப்பா. ஆனாலும் அவன் சொல்றது சரிதான். ஆனா பொண்டாட்டில இருக்கு. அப்ப இது என்ன தனியாதம்? இல்லற தனியாதம். என்ன தனியாதம்? இல்லற தனியாதம். பொண்டாட்டி பிள்ளை வாழ வைக்கிறதுக்காக தனியாதம் மாதிரி நிலைமையில மனதை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு என்ன ஆத்தனா நம்ம ஜாதகம் சொல்றதுதான் சரியா இருக்கு. நமக்கு ரிஷபராக்கிறதுக்கு 5ஆம் இடத்துக்குரியவன் யார் தான்? புதன் எங்கடா இருக்காரு உனக்கு? 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்துல இருக்காரு. பாகிஸ்தானம் யாருடைய வீடு? சனி பகவானுடைய வீடு. ஆனா அவர் புதனுடைய வீட்டுல அவர் இருக்கார். அதனால இந்த பரிவர்த்தனத்துல ஒரு மாற்றம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனா புதன் வாக்கு பொய் வாக்குன்னு சொல்லியிருக்கானே மாயாவில, அவன் உன் வாக்கு பலிக்காத. அதை பத்தி என்னைக்காவது சிந்திச்சேடா நீ? கால அம்மா தாயே பராசக்தி. ஒரு நாள் தியானம் பண்ணி இரவில் தூங்குகிற பொழுது அன்னை காளி உன் கனவிலே காட்சி கொடுத்தாள். மகனே, நீ என்னை அழைக்கின்ற பொழுது நான் உனக்கு காட்சி தருவேன், நினைக்கிறத நடத்தி தருவோம். உன் கையில ஒரு பொருளை கொடுத்து மறைந்தாள். உண்மையா இல்லையாடா மகனே? கால். அதனால இவனுடைய பூஜை அறையில என் தங்கை காளியை வச்சு நானும் அவளை நினைச்சு வாக்கு கொடுக்கறது பலிக்கணும். அதுக்கு மகாகவி காளிதாசுக்கு எப்படி அவ அருள் கொடுத்தாளோ அந்த சக்தி எனக்கு வேணும்னு என்னை நீ கேட்க வந்திருக்க. அதான உண்மை. அது அவன் தாரம்னு சொல்லிட்டான். இந்த அப்பூப்பை நல்லா இருக்கிறே கர்மதாமிக்கு கும்பகோணம். ஏன் சதீஷ் சொல்றீங்க? தன் மகனை பத்தி கேட்க வந்தது யார்? காரணம் திருநாகேஸ்வரம் எல்லை. நீங்க திருநாகேஸ்வரமா? திருநாகேஸ்வரம். திருநாகேஸ்வரம் அல்லற் போம் பல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் வல்ல கரமதுரை வாமருடை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கை தொழுதக்கா. நீங்க வந்து இதை சொல்றத உங்க வீட்டுல விநாயகர் இருக்காரா? இருக்காரா? கால்.
எல்லாத்துக்கும் ஒரு ரவுண்ட் கொடுப்பாங்க. அது டீம் எப்ப ஒரு வீட்டுல யாருக்கோ காலில் ஒரு சின்ன நீர் வீக்க இருக்க, காலில் வீக்க இருந்துச்சு யாருக்கு, ஏன் இருந்துச்சு? அண்ணா இங்க இருங்கண்ணே, தம்பியை மட்டும் வைங்க. என்னடா பொண்ணு 4 பேர் வாங்கப்பா. தம்பி மண்ணாக படுறா சாடு தாத்தா முன்னால போய் பாட்டு. தலை பக்கத்துல குட்டி பேர தாத்தா பாத்துக்கா மனதுக்குள்ள நினைச்சுட்டான். கூப்பிடுப்பா கருப்பசாமி. வழிகாட்டு மாளிகை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு, ஸ்ரீராமபுத்திர கருப்பசாமிக்கு, ராமச்சந்திரபுர கருப்பசாமிக்கு, மலைபோல் இருக்கும் கருப்பசாமிக்கு, மலைமேல் இருக்கும் கருப்பசாமிக்கு, கருணை உள்ளம் கொண்ட கருப்பசாமிக்கு, கண்கண்ட தெய்வம் கருப்பசாமிக்கு, புலியரை வழிகாட்டு மாளிகை கருப்பசாமிக்கு, ஸ்ரீராமபுத்திர கருப்பசாமிக்கு. அவனுடைய மனம் அடங்கி விட்டது. ஆகையினால் மைண்ட் டிப்ரெஷன் ஆன மாதிரி அவனுடைய மனநிலைகள் சரியில்லாமல் இருப்பான். அதை தெளிவு பண்ணியிருக்கேன். இன்றைய விருத்தியா இருக்கானா அதே திருநாகேஸ்வரம் இல்லை. தலைவன் தலைவி கணவன் மனைவி வந்திருக்காங்க. கால் ஒன்று வா. இன்னமும் உன் பையன் எங்க இருக்கான்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? கண்ண முழுங்க மாட்டோம். யூடியூப்ல போய் பார்க்கிறேன். வீட்டு பக்கத்துல போனேன். நாகம் சொந்தமான தெய்வம் எங்கடா இருக்கு? இருக்கு. வீட்டு பக்கத்திலேயே நாகசக்தி இருக்கு. அடிக்கடி வருதா? இப்போ உன் மகனை பார்த்தேன். சும்மா பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்க இடத்த விட்டு ஒரு பக்கம் முதுகி போக மாட்டேன். என்ன இல்லையா போக சொன்னா எனக்கு தெரியும், உங்ககிட்ட இருக்க தெரியும் அப்படின்னு வாயும் திறக்கும். சில சமயத்துல அவன் நடவடிக்கையும் சரியில்லை. அதனால இது வேற எதுவும் போறாரா, ஒரு முடிவு போறாம இருக்கானே, இவனை வச்சு எப்படி நான் காலத்தை ஓட்ட கருப்பசாமி, அவன் மனதை திருத்தி ஒரு அருமையான வேலையை போட்டு கொடுத்து செம்மையாக்குன்னு கேட்க காரணம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அந்த மகனை மாத்த முடியுமான்னு கொஞ்சம் பாக்குறேன். கொஞ்சம் பண்ண முடியுமா பார்ப்போம். அவருடைய உச்சந்தலையில கையை வச்சு பார்த்தேன். ஊசி தூடி இவங்களை பார்த்தாங்க. எனக்காவது அவங்க உச்சில கை வச்சு பாத்தீங்களா? பாக்கல பாரு படபடமுன்னு அடி. ஏன் கருப்பசாமி இப்படி அடிக்கிறது கேட்டேன். இப்பொழுதுக்கு அவனுக்கு சனி பகவான் அவன் தலையிலே நீல சக்தியாக இருக்கிறான். உணர்ச்சி உதப்படுகிறான். புரிகிறதா? மனதுக்கு சரியில்லாதவனாக நடந்து கொண்டிருக்கிறான். அவனை சரிமணி தெளிவுமணி தந்தா போதும்லா. கால் விட்டுவாங்க. வெற்றி வேல் வெல்லும் மடா வினை தீர்ப்பான் வேலனடா. ஒரு பெண்ணான குடும்பம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குதா? உன் மகன் சுவாமிமலை முருகப்பெருமான போய் பூமாலைகள் வாங்கி போட்டு அபிஷேகமான செய்து அங்க கொடுக்கிற விபூதியோடு இங்க கூட்டிட்டு வா.
ஒரே நாள்ல சரியாக்கி உன் பிள்ளைய உத்தமராக்குறேன். வெற்றிவேல் முருகனுக்கு செவ்வாக்கா இருக்கு. இதுடா அப்படியா அப்படியா விட்டுலாமா? உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். கடனாலும் மனத்தொலையால் நிறைய இருக்குது. ஒருவருடைய ஆரோக்கியத்தில் குறையும் மனக்குழப்பமும் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால கிரகம்தான் காரணம், வேற எதுவும் காரணம் கிடையாது. உனக்கு இப்போ பொருளாதாரத்தை உருவாக்கி தொழில் நடத்திருந்தா போதுங்களா? கால் வா. கர்மசாமிக்கு நல்லா இருப்பா. ரெண்டா வேணும் இந்தா நிறைய தந்துட்டேன். சந்தோஷமா ஒரு கேள்வி எப்படி கேட்கலாம்? வேற ஒன்றும் வேண்டாம். கரெக்ட். சாமி இதை தந்து இதை வச்சு நான் வாழ்ந்துட்டு வையா. அந்த மனத்தை பாருங்க. அவ்வளவு தண்ணீர் எடுப்போம். படுத்து வரலாம். உன் பேர் இல்ல? இது யாரு? அப்பாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 50. இந்தா அடுத்த வாரத்துக்கு ஸ்கூலுக்கு போ. நடக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. காப்பாற்று. அடுத்த உத்தரவு அது. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தஞ்சாவூர் தீமையில தஞ்சாவூர் தஞ்சாவூர் அடுத்து கூப்பிடுவாங்க. தஞ்சாவூர் எல்லாரும் வாங்க. பாம்புவேல் பறவை கூப்பிடுறப்பா. இன்னும் ஒரு முறை காலம் எடுத்து வரலாம். இது யாரு? வரலாம்பா வரலாம்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ராகு என்னும் கிரகத்தினுடைய தோஷத்தால 6 ஆண்டு காலங்கள் கொல்லாத சோதனையும் தொழிலாளர் நஷ்டமும் பணக்கடன்களும் வந்து உடல்நிலையும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு வேதனை. இப்போ ஓராண்டுக்குள்ள கடை தேர்வோம் என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கி ஒரு வருமானத்தை நான் வழிவகுத்து தந்தேன். ஆனா உரிமையான சொத்து மட்டும் வராம தடையாக கிடக்கிறது. அந்த தடை உண்மையிலே அறிவால இருக்கா, மாய சூது என்னும் மந்திரத்தால் நடக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுடைய உள்மனதுக்குள்ள இருக்கு. இருக்கா இல்லையா? மாய சூது என்னும் மந்திரத்தால் என்றதோ அதனால அந்த சொத்து மாசி மாதம் சிவராத்திரிக்கு பின்பு உனக்கு பங்களிக்கப்படும். நீதிமன்றம் செல்லாமல் ஒரு கள்ள வழக்குல கொடுக்கறத கொடுத்து ஒதுக்கிறோம்னு சொல்லி வரும். நீதியோட வராது. எப்படியோ உனக்கு கிடைக்கிற பங்கை நான் வாங்கி தந்துடுறேன். கடன் இல்லாம வாழ வச்சு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? ஒரு முறை எல்லாரும் காலம் இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு.
பார்க்கிறேன். உன் சொத்தை வாங்கிட்டாரே. பிள்ளைக்கு கட்ட ஆயுள் நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க. 86 வயது வரை அந்த பிள்ளை இருக்கு. அப்படி திருக்கடையூர் அபிராமி கோயிலையும் பார்த்துட்டு அமிர்தகடையில் சுடரையும் கும்பிட்டுட்டு காரசம்காரமூர்த்தியை வணங்கிட்டு என்னையும் வந்து பாருங்க. புண்ணியமா இருப்பீங்க. ஆனந்தமாயிரு எல்லாரு. அதே தஞ்சாவூர் எல்லை. தஞ்சாவூர் அப்ப உனக்கு எது ஊரது? தலைவன் எந்த இருக்கா? அங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தானே. நீங்க தஞ்சாவூர்ல எந்த இடம்? உங்களுக்கு புதுக்கோட்டைக்கு தஞ்சாவூருக்கு இடையில உங்களுக்கு நீங்க எனக்கு தான் தெரியும். உங்க உட்காரு. கருப்பசாமிக்கு தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியாருடைய மணிமண்டபம் தெரியுது எனக்கு. கோயில்பட்டியிலிருந்து போற வழியில ரைட் சைட்ல இளம் புவனம் ஒரு ஸ்கூல் இருக்கு. அது பக்கத்துல ஒரு ரோடு இளம் புவனம். யாரெல்லாம் வந்திருக்கீங்க? உன்னுடைய ஊருக்கு உள்ள நான் போறேன். ஊருக்குள்ள பக்கத்துல ஊருக்கு உள்ள போன உடனே கடைசி பக்கத்துல பஞ்சபாண்டவர் கோயில் இருக்கா. அங்க ஒரு பெரிய ஒரு மரம் இருக்கா. ஒரு காலத்துல நவாப் ஒருத்தர் யானையில வந்து அந்த பகுதிக்கு வரும் பொழுது வேட்டையாடி இருக்கார் அம்பு வச்சு. அப்பொழுது ஒரு கழுகு என்ன செய்தது என்றால் அந்த மரத்திலே இருந்தது. அந்த கழுகு அடித்த உடனேயே கீழே ஒரு இடத்துல விழுந்துருச்சு. விழுந்த இடத்துல அந்த கழுகை பார்த்தா அது ஒரு சமாதிக்கு மேல விழுந்துருச்சு. எதுக்கு மேல விழுந்துருச்சு? அந்த சமாதி தான் முன்னாளில் பாண்டவர்கள் வாழ்ந்த பக்தர்கள் வாழ்ந்த சமாதி என்று ஒரு வழக்கம். பின்ன அந்த நவாப்பு அங்கேயே அடக்கமாகிட்டார். அவருடைய சமாதியும் இப்பொழுது அங்கேயே இருக்கிறது. பஞ்சபாண்டவர் கோயில் பக்கத்துல பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த கோயிலை இப்பதான் கொஞ்சம் கட்டி விருத்தி கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? கால் முடிச்சுவா. சொல்லு கடங்காவே பராசக்தி புறத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாடி என்றே தோதிப்போம். வீட்டுக்குள்ள பராசக்தியுடைய கடாட்சம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொன்ன அதை புரியல. பராசக்தியை மட்டும் ஆமானிட்டேன். சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம். யார் எழுந்த பாட்டுடாது? நம்ம கவிஞன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி. தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதின பாட்டுடா. அவர் எங்க பிறந்தாரு? நீ என்ன படிச்சிருக்க? பரவாயில்லையே, எட்டயபுரத்திலிருந்து 8 படிச்சிருக்கா நீ? பெரிய விஷயம். இப்போதைக்கு உனக்கு தனி பகவானுடைய ஆட்சி நடக்கிறதுனால நீ பிறருடைய சொல்லையும் பிரத்தியார் சொல்ல கேட்பதை தவிர பெற்றோர் சொல்ல கேட்டு நடக்கக்கூடிய விதி உனக்கு. அதனால தொழில் சம்பந்தமான மனவேதனையும் வாழ்க்கை சம்பந்தமான குழப்பமும் பண நஷ்டமும் இப்போ வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. அவசியம் இல்லாமல் விசாரணையெல்லாம் வரக்கூடிய நிலைமைகள் எல்லாம் விதியில் விளையாடி கொண்டிருக்கிறது. நட்பை குறைத்தால் நலமடைவாய். நீ கால விழுந்துட்டு வா. வேற என்ன வேணும்? கால விழுந்துட்டு வா. வாங்கிக்குவானா? சரி சரி சரி. முத்துசாமி தீட்சிதர்னு ஒரு சமாதி தெரியுது. அது எங்கடா இருக்கு?
தெரியலையா? கட்டிக்காரங்களா? பக்கத்துல வாங்க. பஸ் ஸ்டாண்டு, பெரிய பஸ் ஸ்டாண்டு உங்க ஊர்ல எங்கடா இருக்கு? உங்க ஊரை தாண்டி 2 கிலோமீட்டருக்குள்ள எங்கடா இருக்கு? புதுதான திருத்தர் எங்கடா இருக்காரு? அங்கதான்டா இருக்காரு. கர்மசாமிக்கு தை மாதம் கல்யாணம் நடந்துரும். வெற்றி உண்டு. வச்சுக்கலாம். அப்படியா? கண்ண முடுக்கு பாக்குறேன். இந்த அமாவாசையில வெளியெடுத்து கொண்டு ஜெயிச்சுக்காம. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு